வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஸ்டெனோவுக்காக ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஒரு மார்ச் 10th அன்னைக்கு நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கான ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஸ்டெனோவை தவிர மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் ப்ராக்டிஸ் பேட்ச் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்டெனோகிராஃபர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இப்போ ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றின வீடியோ தான் இதுவாக இருக்கும், சரிங்களா? கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், ரைட்டு. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ரெண்டாவது வீக்கில் போக போகிறோம். ஸோ அது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கோர்சஸில் வந்து எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம 2 வீக்காக வந்து ஷெடியூல் கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீக் ஷெடியூல் இது தான். ஸோ 10th மார்ச் அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் சண்டேவும் டெஸ்ட்டு வச்சாச்சு. இது வந்து இப்போ செகண்ட் வீக்குக்கான ஷெடியூல் நம்ம கொடுத்து பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதை லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீக் 1 வந்து அனாலஜி, ஹிஸ்ட்ரி, எரர் ஸ்பாட்டிங், நம்பர் சிஸ்டம் இது எல்லாமே கொடுத்துருந்தோம். ஆப்பில் வந்து இல்லை இந்த வீக் 1 கண்டென்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா 6 வீடியோ, 6 ஃபைல்ஸ், 1 டெஸ்ட்டு. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் சண்டே ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வீக் 2 இப்போ வந்து 17th அன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதோடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வீக் 1 கொடுத்த கண்டென்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே பிடிஎஃபாக தான் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு லைவ் கிளாஸ் போயிருந்தோம். ஸோ அந்த லைவ் கிளாஸோடைய ரெக்கார்டிங்ஸும் வந்து இதில் தான் இருக்குது, சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வீக் ஒரு டெஸ்ட் வச்சுருந்தோம். அதில் அப்பியர் ஆனவங்க பாருங்கள், எல்லாருமே அப்பியர் ஆகலை. ஒரு சில பேர் வந்து லேட்டர் டைமில் நான் இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு அப்பியர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம டெஸ்ட் வேலிடிட்டி வந்து இன்றைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கிடையாது, எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆவரேஜ் மார்க்கு, அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, சரிங்களா? இப்போ வீக் 2க்கானதும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். HCF, LCM, இங்கிலீஷ், 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன், அப்புறம் மெடிவல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ரீசனிங்கும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சுக்கான ஃபஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கு. அதோடைய சும்மா ஒரு போல் மாதிரி வச்சு கேட்டிருந்தேன், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் இருந்தாலும் என்னுடைய நம்பர் கொடுத்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் இல்லை என்ன சஜஷன் வேணாலும் கேளுங்க அப்படின்னு நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சும்மா கேட்கும்போது நிறைய பேர் எக்ஸலண்ட்டாக இருக்குது, குட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் ஆவரேஜ் அண்ட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் அவங்க என்ன சஜஷன் சொன்னாலும் அதை நான் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், சரிங்களா? ஸோ ஓவராலாக எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஜாயினிங் டேட் எண்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் நடுவில் எப்போனாலும் ஜாயின் பண்ணலாம். அந்த டேட்லேருந்து அந்த பிடிஎஃப் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கரெக்டாக உங்களால் கொண்டு போக முடியும். ஏன்னா வந்து 4 வீக் ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ரிவிஷன் டைம் கொடுப்போம். அந்த ரிவிஷன் டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு வீக் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கவர் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதேமாரி இது 1 இயர் வரைக்கும் போகிறதுனால நடுவில் எல்லா எக்ஸாமுக்குமே அது கவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏற்கனவே 1 வீக் போயிடுச்சு, நான் ஜாயின் பண்ணணுமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்டே வேணாம். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பியும் இது ரொட்டேஷனில் வரும், திருப்பியும் இதே டாபிக் மறுபடியும் நம்ம வேறு ஒரு கண்டென்ட்ஸ்லாம் கொடுப்போம். நீங்கள் அப்போ இருந்து கூட ஃபாலோ பண்ணிக்கிடலாம், ரைட்டு. ஸோ இப்போது ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெனோ எஸ்பெஷலி இது ஸ்டெனோவுக்காக மட்டும்தான் இந்த ப்ராக்டிஸ் பேட்ச், சரிங்களா? அதை தவிர மற்ற எல்லா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டு. ஸோ ஸ்டெனோவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து டென்டேட்டிவ்லி நம்ம 29th ஜூலை வரும் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 21 ஆகஸ்ட் வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் வந்து அக்டோபர், நவம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து மார்ச் அப்படின்னு வரலாம். பிகாஸ் இந்த 2024 அப்படி தான் போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ அக்டோபர், நவம்பர் தான் சிபிடி வருது அப்படின்னா இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு 6-7 மாதம் இருக்குது, இல்லைங்களா? ஸோ இந்த 6-7 மாதத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி பிடிஎஃப் கொடுத்து அந்த பிடிஎஃப்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம், சரிங்களா? ரைட். இந்த எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சோடைய பர்பஸே அதுதான். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் வந்து சிபிடி 1க்கான எல்லா மெட்டீரியலும் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நாங்கள் வேறு புக்குமே எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நாங்களே கண்டென்ட் கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு வீக்லி ரிவிஷன் மாதிரி டெஸ்ட்டு வைப்போம். அதை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலே போதும். பிளைண்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் தேவையில்லை, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பேட்சில் சிபிடி 1க்கான மொத்தமாக உங்களை ரெடி பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் அதில் இருக்கும். அடுத்து ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு. இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான
கைடன்ஸு. சரிங்களா? இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டெனோகிராஃபராக செலக்ட் ஆகி இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அதனால் ஏற்கனவே வந்து 2024 ஸ்டெனோ டயர் 1ல் செலக்ட் ஆகி ஸ்கில் டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக நாங்கள் ஒரு ஃப்ரீயாக டெலிகிராம் சேனல் ஆரம்பித்து அதில் மெட்டீரியல்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? ஸோ அதோடைய டீட்டெயில்ஸும் நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்கிறேன். இப்போது ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் வந்த ப்ராக்டிஸ் பேட்ச், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொண்டு எல்லாமே சொல்லிடுவோம். இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். CBT 1க்கானது, ஸ்கில் டெஸ்ட்டுக்கானது, ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களை டிபார்ட்மெண்ட் உள்ளே தள்ளுற வரைக்கும் நாங்கள் வந்து உங்கள் கூட இருப்போம். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து இது அவ்வளோ பக்காவாக மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்கு. அதனால தான் இது வந்து ரொம்ப தனியாக பெக்யூலராக எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? நான் வந்து என்ன தான் வந்து சொன்னாலும் இதில் ஜாயின் பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இதோடைய வேல்யூ கண்டிப்பாக தெரியும். நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு பின்னாடி அவ்வளோ பிளான் இருக்குது. அவ்வளோ அந்த மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ டென்டேட்டிவ்லி இல்லை, சாலிடாக April 7 வந்து ரியலாக இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போது இன்றைக்கி வந்து March 17, இன்னில இருந்து இந்த April 7 வரைக்கும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களை சும்மா இருக்க போகிறதில்ல, உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி நாங்கள் வச்சுருக்கிறோம். சரிங்களா? இந்த 17th இருந்து 6th April வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் மாதிரி, உங்களுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி, அந்த ப்ராக்டிஸ் பேட்ச் செட் ஆகிற மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு வந்து உங்களுக்கு சில கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஷெட்யூல் தான் இது. சரிங்களா? இந்த ஷெட்யூலுமே வந்து ஆப்பில் ஷேர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி மண்டே இந்த PDF நீங்கள் படிக்கணும், டியூஸ்டே இந்த PDF, வெனஸ்டே, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் இது எல்லாமே சும்மா உங்களை ஒரு வார்ம் அப் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இதெல்லாம் படிச்சுட்டே இருங்க. இதுக்கான எல்லா PDFும் ஸ்பெசிஃபிக்காக கோடிங் அதுக்கான PDF எல்லாமே ஒரு 5 பேஜ் 6 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப பெருசாக டம்ப் பண்ணவும் மாட்டோம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 வாரத்துக்கு உங்களை வந்து ஒரு செட்டாக வைக்கிறதுக்காக இது எல்லாமே அதுக்கே ஒரு ஷெட்யூல் போட்டு அதுக்கும் ஒரு கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? ரைட்டு. ஸோ April 7 தான் ஆனால் ரியல் ப்ராக்டிஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த வார்ம் அப் ப்ராக்டிஸ் பேட்ச் சொல்லியிருந்தேன்ல, வார்ம் அப்புக்கான இப்போ சிலபஸ், சாம்பிள் கொஷின்ஸ், கோடிங்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கான இதுதான் இந்த PDF எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்போ கிளாஸ்னால் இப்படி இருக்கும், ஹிஸ்ட்ரி, அனாலஜி, உங்களுக்கு சும்மா ஒரு வார்ம் அப்புக்காக இது எல்லாமே வார்ம் அப் டைமில் வந்து சும்மா நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு பஃபரிங் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். April 7 ப்ராக்டிஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரம் இருக்கு இல்லையா? அந்த வாரத்தில் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் வந்து ஃபார்ம் ஆகிக்கிடலாம். அதுக்கப்புறம் ரியல் ப்ராக்டிஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா week 1, week 2, week 3, week 4 இப்போதைக்கு 1 மாதத்துக்கான எல்லாமே ரெடியாக இருக்குது. சரிங்களா? அடுத்த போக வந்து மற்றது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ week 1 7th அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ இந்த 6th April அன்னைக்கு நைட்டே வந்து இந்த இதுக்கு ரிலேட்டடான அத்தனை மெட்டீரியலும் PDFும் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ அந்த இங்கிலீஷ் ரிலேட்டடான PDFனா நவுனை பற்றி நீங்கள் அன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க மண்டே. அப்புறம் ரீசனிங்கில் கொஞ்சம் கான்செப்ட் பிளட் ரிலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வெனஸ்டே GK, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே இங்கிலீஷ் ரீசனிங். பிகாஸ் இதில் வந்து இங்கிலீஷ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்க்கு வந்து 100 மார்க்ஸ் இருக்குது இல்லைங்களா? ரீசனிங் 50, GK 50ங்கிறதுனால ஸோ இங்கிலீஷ்க்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு ஸ்டாட்டிக் GK டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி அதுக்கான PDFுமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சண்டே நைட் இப்போ April 6 அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருவோம். அந்த டெலிகிராம் சேனலில் இந்த ஷெட்யூலை ஃபார்வர்ட் பண்ணுவோம். சரிங்களா? மெட்டீரியல்ஸ் ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆப்பில் தான் அவைலபிளாக இருக்கும். ஷெட்யூல் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஆப்லேயும் ஷெட்யூல் ஃபார்வர்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஆப்லேயுமே வந்து இப்போ ஸ்டெனோகிராஃபர்ஸ்க்குன்னு ஜாயின் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு சாட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுலேயும் ஷெட்யூல் ஷேர் பண்ணுவோம். நாங்கள் தனியாக ஒரு டெலிகிராம் சேனலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேயும் ஷெட்யூல் ஷேர் பண்ணுவோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆப்பில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி week 1, week 2, week 3, week 4 நம்ம போவோம். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இங்கே டெஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். அன்றைக்கி வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது எப்போனாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எப்போ அதை ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் இதை டிலே பண்ணாமல் அப்பப்போ இருக்கிற டெஸ்ட்டை அப்போ அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ சும்மா சாம்பிளுக்காக காமிச்சிருக்கிற PDF இது தான். இங்கிலீஷ்க்கு நவுனுக்கு கொடுக்க போகிற PDF இது தான். உங்களுக்கு ஒரு ரொம்பலாம் இருக்காது. ஒரு 5 பேஜ் 6 பேஜ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கு கொடுக்க போகிற PDFோடைய சாம்பிள். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். ரைட்டு. அடுத்து
ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒன்ஸ் இது வந்து இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து CBT 1 வந்து இப்படி தான் போக போகுது. ஏற்கனவே வந்து இப்போ 2024 ஸ்டெனோ CBT 1 செலக்ட் ஆனவங்களுக்காக நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பித்து லாஸ்ட்டு ஒரு வாரம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது கொடுக்குறது யாருன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஸ்டெனோவாக செலக்ட் ஆகி இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான், சரிங்களா. ஸோ அதோடைய இதை பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 56 பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபைல் ஷேர் பண்ணோம், ஆடியோ ஃபைல் ஷேர் பண்ணோம், சில லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம். ஸோ அதுக்காகவும் கூட ஷெட்யூல் போட்டிருந்தோம், ஓகேங்களா. 11th அன்னைக்கு இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்கணும், அந்த மாதிரி இதுக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டு அதுக்கும் ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாட்டர்டே ஈவினிங் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க என்னென்ன டவுட் கேட்குறாங்களோ எல்லா டவுட்டையுமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தோம், சரிங்களா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீக்லி ஒரு செஷன் வந்து டவுட்டுக்காகவே வச்சுருந்தோம். இது வந்து இப்போ ஸ்டெனோ 2024 அட்டன் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறவங்களுக்காக இதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரீயாக. ஸோ இந்த SSC ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பேட்சில் இது எல்லாமே உங்களுக்கும் கம்ப்ளீட்டாக இதே மாதிரி தான் நடக்கும் அடுத்த வருஷம், சரிங்களா. இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டராகவே பிளான் பண்ணி இன்னும் நல்லா நடக்கும். ஏன்னா இது வந்து இப்போ ஷார்ட் டைமில் பண்ணிட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவுமே நிறைய பேர் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டு அவங்களையும் வந்து ஒரு ட்ராக்ல வச்சுருக்கிறோம், சரிங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பேட்சும் போகும். ஃபஸ்ட்டு CBT 1க்கு உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு டெஸ்ட் எழுத வச்சு அதுலேயும் இப்போ உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டெனோகிராஃபர் ப்ராக்டிஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கே ஓப்பன் ஆகுது. ரியல் பேட்ச் 7th April ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து இந்த நடுவில் இருக்கிற வீக்கில் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் PDF கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்குறான். ஃபீஸ் வந்து 1199, சரிங்களா. இதுதான், இதில் எதுவும் இன்டர்நெட் சார்ஜஸ்லாம் இருக்காது. இதுதான் நீங்கள் ஃபைனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது வந்து இந்த அமௌண்ட் வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு இது ரொம்ப கம்மி உண்மையிலே, ஓகேங்களா. நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்ததில் நீங்கள் என்ன அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் இது நாங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆகணுங்கிறதுக்காக இந்த அமௌண்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்குது, சரிங்களா. உங்களுக்கு வந்து உண்மையிலே ஃப்ராங்காக சொல்லணும்னா லட்டு மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறோம், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுட்டு இருந்தாலே போதும், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஒர்க்கை அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறோம், சரிங்களா. அதுக்காக தான் இந்த அமௌண்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது ஈவன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் 119 அப்படின்னா 1 மந்த்துக்கு 100, 1 மந்த்துக்கு 100, ஒரு நாளைக்கு 3 ரூபா கூட கிடையாது, சரிங்களா. அந்த மாதிரி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய ப்ரைஸ். இது வந்து நாங்கள் இதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை இருக்குது. அந்த PDF ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷெட்யூலை கரெக்டாக போடுறது, ஓகேங்களா. அதுக்கு நடுவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டீம்ஸில் லைவ் மீட்டிங்கோ அந்த மாதிரி கூட தேவைப்பட்டுச்சுன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. அப்கமிங்கில் இதில் என்ன வேணாலும் ஆட் ஆகலாம், ஓகேங்களா. அதுக்கு இப்போ ரீசனிங்க்கு வீடியோஸ் ஆட் ஆகலாம், இங்கிலீஷ்க்கு வீடியோஸ் ஆட் ஆகலாம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வீடியோஸ் ஆட் ஆகலாம். அந்த மாதிரிலாம் அது இருக்குது. பட் நான் அஷ்யூர் பண்ண விரும்பலை. பட் அதெல்லாமே இருக்கும். பட் இப்போதைக்கு PDF கொடுத்து டெஸ்ட் வைக்கிறது கன்ஃபார்ம். 1 மந்த்துக்கான PDF எல்லாமே பக்கா ரெடியாக இருக்குது. அந்த PDFும் சும்மா வந்து வளவலன்னு இல்லாமல் ஒரு பின் பாயிண்ட்டாக இருக்கும், சரிங்களா. இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஈவன் SSC படிக்கிறவங்களே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிடலாம், ஓகேங்களா. மேக்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலே இது ஓகே தான். ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறதில்ல, ஆனால் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் தாராளமாக இதை ஓகேன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இது ஓகேவாக தான் இருக்கும். நார்மலாக SSC ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கண்டென்ட் வந்து நல்ல இதாக போகும். இதில் வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக, ஏன்னா இதோட எக்ஸாம் டைம் வந்து இன்னும் அக்டோபர் நவம்பரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாகவே கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான், சரிங்களா. பட் நமக்கு CGL வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் இருக்கும்போது அந்த SSC ப்ராக்டிஸ் பேட்ச் தான் நமக்கு சூட் ஆகும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், MTS ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களும் கூட வந்து இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் அண்டு GS மட்டும் தான் MTSல வரப்போகுது. ஸோ தாராளமாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் பார்க்காம நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸில் இங்கிலீஷ் அண்டு GK மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே போதும். தாராளமாக MTSே அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா. ரைட்டு. ஸோ இதுதான்
இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஸ்கில் டெஸ்ட், அது போக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது வரைக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம். வேலிடிட்டி 1 இயர் அப்படின்னா இப்போ April 7 ஸ்டார்ட் ஆகுதுன்னா April 6 வரைக்கும் இது இருக்கும். ஒருவேளை அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வருது அப்படின்னா நாங்கள் அப்பவும் உங்களை வந்து கைட் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி நீங்கள் இருப்பீங்க, ஸோ டச்சில் தான் இருப்பீங்க. அதனால் வந்து 1 இயருங்கிறது இந்த ஒரு கணக்குக்காக வச்சுருக்கிறது தான். பட் அதுக்கப்புறமும் நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட்டு. ஸோ இது வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் 3 கோர்சஸ் இருக்குது இப்போதைக்கு. NTPC ப்ராக்டிஸ் பேட்ச் ஒன்று போய்கிட்டு இருக்கு, ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பேட்ச் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம், SSC ப்ராக்டிஸ் பேட்ச் ஆல்ரெடி வந்து லைவில் இருக்குது. 1 வாரம் முடிஞ்சிச்சு, இப்போ 2வது வாரம் போக போகுது. ஸோ ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பேட்ச், ஸ்டெனோ மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை MTS ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட வந்து நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? MTSக்கு மட்டும் நான் படிக்கிறேன், வெறும் MTS தான் பண்ணுறேன், CGL பண்ணலை, இந்த மேக்ஸ் டாபிக் வராதது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போது ஸ்டெனோ ப்ரிப்பேர் ஆனாலே MTS ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? MTS எக்ஸாம் வரும்போது நம்ம அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் கொடுத்துருவோம். பட் இது முழுக்க ஸ்டெனோவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அது நான் MTS எக்ஸாம் வரும்போது அந்த டைமில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். சரிங்களா? பட் இங்கிலீஷ் GKக்கான PDF வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? MTS படிக்கிறவங்க மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை தவிர இது ஸ்டெனோவுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து இதில் உள்ளே வரப்போகுது, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் நம்ம வந்து கைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாச்சும் கேட்கணும், வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான். நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், இந்த ஸ்கில் டெஸ்ட் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான ரிசல்ட் இதில் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளவு மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்கு. அவ்வளோ அந்த PDF ஒன்றுக்கும் ரொம்ப டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிருக்கு. கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுவீங்க. அவங்களுடைய ரிவ்யூவை கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்தே வந்து இதில் போக பாருங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட் வேண்டாம், இது வந்து கன்ஃபார்மாக ஷுவர் ஷாட் சக்ஸஸ் தான். ஓகேங்களா? நான் இதில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களோட ரிவ்யூவை நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? ரைட். ஸோ இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் April 7 ரியல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போவே ஜாயின் பண்ணி அந்த வார்ம் அப் மெட்டீரியல்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நான் அந்த கொடுத்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும் ஸ்டெனோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் உங்களை மீட் பண்ணலாம். ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.